வணக்கமானவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 5வது கணக்கு பார்க்குறோம். f such that n to n என்ற சார்பு f of m = m ஸ்கொயர்ட் ப்ளஸ் m ப்ளஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. இது ஒரு விதி கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா என்னது? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியுடன் தொடர்பு படுத்தப்பட்டிருந்தால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். இந்த கணக்கை இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு வர்க்கப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? வர்க்கப்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப எளிமையான கணக்கு. இது எளிமையாக தான் இருக்கும். எஃப் சச் தட் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க சார்புன்னு சொல்லி எழுதிக்கோங்க. என்னன்னா இயல் எண்கள். இப்போ விதி என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணுறோம். என்னன்னா என்னது? 1லேருந்து போய்கிட்டே இருக்கும். 1 2 3 போய்கிட்டே இருக்கும். இப்போ எம் என்னது? எம் பிலாங்ஸ் டு என். எம்முடைய மதிப்பு எண்ணில் தான் இருக்கணும்னு அர்த்தம். அதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 அப்புறம் என்ன வரும்? 5. எஃப் ஆஃப் 2 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 4 2 6 6 3 9. எஃப் ஆஃப் 3 கொடுக்கும்போது 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 3 9 9 3 12 15. அடுத்து எஃப் ஆஃப் 4 ஒரு 4 மதிப்பெண் கொடுத்துக்கோங்க. 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 16 20 23. ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குறோம். என்ன கொண்டு வரணும்? இதிலேருந்து இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக இருக்குது. ஏல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. போதும், இதுவே போதும். நீ எல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சார்பு என காட்டுக, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நீ அம்புக்குறி படம் கூட போட்டுக்கோ, ஒன்றும் தப்பே கிடையாது. அம்புக்குறி படம் போட்டு அம்புக்குறி படத்தில் என்ன எடுத்துக்குவேன்? இதில் என்ன எக்ஸு, இது ஒய், அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட் உள்ளது எல்லாமே எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு, ஒய்யும் பிலாங்ஸ் டு என்னு. இதனுடைய சார்பு எஃப். ஓகேவா? சரி, எக்ஸு பிலாங்ஸ் டு என்னு, ஒய்யும் பிலாங்ஸ் டு எண்ணில் தான் இருக்குது. இதில் என்ன எழுதுகிறோம்? 1 2 3 4 எழுதுகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 5. இதுலேயும் 1 2 3லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கதை மட்டும்தான் இங்கே எழுதுகிறேன். தொடர்பு ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கேட்டிருக்கிறதுனால அது மட்டும் நம்ம எழுதுனா போதும். 1லேருந்து 5 வரைக்கும், அடுத்து 2லேருந்து 9 வரைக்கும், 3லேருந்து 15 வரைக்கும், 4லேருந்து 23 வரைக்கும் போட்டோமா? அப்போனா என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யோட தொடர்புபடுத்தப்பட்டிருக்குது. அப்போனா இது என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, அவ்வளோதான். எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. எனவே இதுனா இது எஃப். எனவே இதுன்னு கூட போடணும்னா எனவே எஃப்னு போட்டுக்கோங்க. எனவே எஃப் ஆனது 1 to 1 சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு போடலாம், இல்லைனா 1 to 1 சார்பு. புரியுதா மாணவர்களே? இது மிக எளிமையான கொஸ்டின். இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கணக்கு பார்ப்போம்.